தமிழக ஸ்டேட் ஜிடிபி, ஸ்டேட் எஸ்ஜிடிபின்னு சொல்லுவோம், உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இந்திய மாநிலங்கள்லேயே வந்திருக்கிற தகவல் படி இன்னும் ஒரு 14 மாநிலத்துக்கு வர வேண்டும் என்கிறார்கள். அதில் குஜராத்தெல்லாம் இருக்குது. அது கூட அவ்வளோ அதிகமாக வந்து விடாது என்று நினைக்கிறேன். ஒரு கால் மகாராஷ்டிரா, கர்நாடகா ஏதாவது கொஞ்சம் கூட இருக்கலாம். அப்படி பார்த்தா இந்தியாவிலேயே தமிழகம் மிக அதிகமான அளவு ஜிடிபி வளர்ச்சியில் இருக்குது. 2024-25 இந்த மார்ச் 31 முடிந்த காலகட்டத்தில் இருக்குங்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விஷயந்தான். உலகமே ஒரு பிரச்சனையில் இருக்குது, டாரிஃப் போட்டிருக்காரு, ரெசெஷன் வரும், அது இதுங்கிற ஒரு பிரச்சனையும் போது தமிழகம் இது தமிழ்நாடை பார்த்தா கோவிட் டைமில் கூட உலகத்தில் எல்லா நாடுகளும் ஒரு நெகட்டிவ் ஜிடிபி க்ரோத் காமிச்ச போது அப்போ கூட 0.07 ப்ளஸில் இருந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் ஜிடிபி க்ரோத்தே கிடையாது. அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய மாநிலத்தில் பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. தொழில்துறை நல்லா இருக்குது, விவசாயம் நல்லா இருக்குது, மழை டச் வுட் நல்லா பேஞ்சிருக்கு, மற்ற சர்வீஸ் துறைகள்லேயும் நல்லா இருக்குது. ஒரு 53-37-10 அப்படிங்கிற மாதிரி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஒரு 10% தான் அக்ரிகல்ச்சர்லேருந்து வர்ற இன்கமுடைய மதிப்பு தமிழக நிதியில், உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில். ஒரு 37% தொழிற்சாலைகள்லேருந்து வருது, உற்பத்தியிலேருந்து. சர்வீஸ் செக்டார்லேருந்தும் நிறைய வந்துட்டுருக்கு. அதுக்கு ஐடி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். ஒரு நல்ல விஷயம். தொடர்ந்து தமிழ்நாடு முன்னணியில் இருக்க வேண்டும் என்று தான் நாம் எல்லோருமே விரும்புவோம். நடக்கட்டும். சோம வள்ளியப்பன், பொருளாதார நிபுணர்னு சொல்லுவாங்க, உங்கள் இஷ்டம்.